الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم அல்லாஹ் தாலாவுக்கு இடங்களில் மிக பிரியமான இடமாகிய பள்ளி வாயலில் நேர காலத்தில் வந்து அமர்ந்திருக்கும் எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவன் எங்களோடு மிக இரக்கமுடையவன். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு குறுகிய ஒரு கால வாழ்க்கையை தந்திருந்தாலும் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினரை விட நன்மைகளால் முந்தி அடித்துக் கொண்டு சொர்க்கத்திற்கு முதலாவதாக நுழையக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரங்களில், நாட்களில், மணித்தியாலங்களில், மாதங்களில் என்று சில சிறப்பான சில விடயங்களை ஆக்கி வைத்திருக்கிறார். நாட்களில் வெள்ளிக்கிழமையுடைய நாள், நேரங்களில் ஜும்ஆவுடைய நேரம், அதே போன்று நாட்களில் வெள்ளிக்கிழமை, மாதங்களில் கண்ணியமான 4 மாதங்கள் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், அதே போன்று ரமலானுடைய மாதம் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவு, இவ்வாறெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்தவைகளை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். இந்த சிறந்த நாட்களில், இந்த சிறந்த நேரங்களில் நாங்கள் செய்யக்கூடிய நல்லமல்கள், அல்லாஹ்வின் பால் நாங்கள் திரும்பக்கூடிய அந்த அல்லாஹ்வின் பால் நெருங்கக்கூடிய அந்த வணக்கத்தின் மூலமாக நாங்கள் நல்லவர்களாக எங்களுடைய எண்ணத்தை நாங்கள் திருந்தி வாழக்கூடிய அந்த ஆசையை, சொர்க்கத்தை ஆசை வைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை அல்லாஹ் பார்க்கிறான். நான் என்னை படைத்த ஒருவன் இருக்கிறான், எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நரகம் என்று இருக்கிறது, சொர்க்கம் என்று இருக்கிறது, நான் சொர்க்கத்துக்குரியவனாக நல்லவனாக மாற வேண்டும் என்கிற எண்ணம் எந்த மனிதனுடைய உள்ளத்தில் வருகிறதோ அந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுக்கிறான். அந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நெருக்கத்திற்குரியவனாக மாற்றிக்கொள்கிறான். அந்த மனிதன் உண்மையான முறையில் திருந்தி வாழும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதன் என்னிடத்தில் கையேந்தி எனக்காக என்னிடம் தௌபா செய்தானே என்ற அந்த விடயத்தை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அவனுடைய ரஹ்மத்துடைய வாசலை திறந்து தருகிறான். நான் திருந்தி விட்டால், நல்ல மனிதனாக மாறிவிட்டால், நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றுகிறான். எவ்வளவு பெரிய இரக்கமுடையவன் எங்களுடைய இரட்சகன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதெல்லாம் யார்? எங்களுடைய படைத்த இறைவன் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய வழிகள். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இன்று நாங்கள் ஷாபானுடைய 29வது பிறை என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று மகரிபுக்கு பின்னால் பிறை தென்பெற்று விட்டால் முக்கியமான ஒரு மாதம் பிறக்கிறது, ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தை ஒரு மனிதன் அடைந்து அதில் அவன் திருந்திக் கொள்ளக்கூடிய அந்த முயற்சியை அவன் செய்யாவிட்டால், அல்லாஹ்விடம் 2 கரம் ஏந்தி தன்னுடைய பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்காவிட்டால், என்னை போன்று ஒரு நஷ்டவாளி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, எந்த மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானுடைய மாதத்தில் தன்னுடைய பாவங்களை அவன் ஒப்புக்கொண்டு, யா அல்லாஹ் நீ என்னை மன்னித்து விடு, நான் இதற்கு பின்னால் நான் உண்மையான முறையில் திருந்தி வாழப் போகிறேன் என்று தௌபா செய்யவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்தார்கள். அதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். இன்று பிறை தன்பிட்டு விட்டால் நாங்கள் ரமலானுடைய மாதத்தை அடைந்து விட்டோம். நான் சுவதேகியாக இருக்கிறேன், நான் மரணிக்கவில்லை. ஏன்? என்னோடு சென்ற வருடம் இருந்தவர்கள் இன்றைய வருடம் நோவு பிடிப்பதற்கு இல்லை. ஏன்? மரணித்து விட்டார்கள். இரண்டாவது, சென்ற வருடம் நோவு நோற்றவர்கள் இன்று நோயாளிகளாக மாறிவிட்டார்கள். எனவே அந்த அடிப்படையில் கணித்துக்குரிய மேலானவர்களே, எங்களை படைத்த இறைவன் இந்த 2 நிலைமையிலும் எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். நாங்கள் மரணமும் அடையவில்லை, நாங்கள் சுவதேகியாளாக இருக்கிறோம். எனவே நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும், நான் எவ்வாறு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த எண்ணம் நான் என்னோடு கதைக்காவிட்டால் என்னை போன நஷ்டவாளி யாரும் கிடையாது. मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला बहुत मेहरबान है, क्योंकि जो पहले सारे उम्मतों से पहला जन्नत दाखिल होने वाले उम्मत हम हैं। क्यों? अल्लाह सुब्हानहु व तआला घंटों में और दिनों में और महीनों में और सालों में अल्लाह सुब्हानहु व तआला कुछ चीजों को इख्तियार किया, चुन लिया, वो बहुत फजीलत वाला है।
घंटों में जुमे का दिन जो इमाम मिंबर जो दो दो खुतबा के दरमियान जो बैठने का टाइम 1 घंटा, और इसी तरह रात के टाइम तीसरा वाला हिस्सा यानी तहज्जुद वाला टाइम, और इसी तरह दिनों में जुमा वाला दिन, और महीनों में जुल्क़ादा, जुल्हिज्जा, मुहर्रम, रजब, शाबान, रमज़ान, ये सारे महीनों बहुत फजीलत वाला है। इसी तरह रातों में लैलतुल क़द्र ये बहुत फजीलत वाला है। इसमें एक बंदा अच्छी तरह अल्लाह के पास वो रुजू करेगा, अल्लाह उसको बहुत अजरों से, बहुत नियमतों से नवाजेगा। जो पहले जो जमाने में उम्मत सालों तक जिंदगी गुजारा, लेकिन हम सिर्फ 70 या 60 सालों में हमारी जिंदगी खत्म हो जाता है। लेकिन अल्लाह सुब्हानहु व तआला जो जिंदगी में मैंने ये फजीलत वाला दिनों को मैं गनीमत समझकर उसमें अमल किया, अल्लाह के पास रुजू किया, अल्लाह ने मुझे ये सारे उम्मतों से मुझे फजीलत वाला बना दिया। इसलिए हम आज शाबान के आखिर दिन यानी 29 तारीख में है। अगर आज मगरिब के बाद चांद निकल गया फिर रमजान का महीना हो गया। फिर ये रमजान को हम फजीलत समझकर अभी से हम उसके लिए हमारे ऊपर हमारे दिलों में हम बात करना है। मैं ये महीना को किस तरह जिंदगी गुजारना है, इसको टाइम को किस तरह मैं चेक करो, उसके तख्तीत करो, उसके लिए प्रोजेक्ट बनाओ। क्योंकि नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने एक मरतबा जुमे का दिन जो मिंबर के सीढ़ियों में चढ़ने के वक्त 3 दुआ को आमीन कहा। इसमें एक दुआ है, एक बंदा रमजान पहुंचकर इस रमजान के महीने में उसका गुनाहों से वो दूर नहीं आया, अल्लाह से वो रुजू नहीं किया, उसके गुनाहों से अल्लाह के पास तौबा करके वो अच्छा नेक बंदा नहीं बना, उसके लिए लानत है। इस तरह जिब्रील अलैहिस्सलाम बदुआ दिया, उसके लिए हमारे नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने आमीन फरमाया। ये दुआ कबूल है। इसलिए हम इस टाइम हम थोड़ा सोचना चाहिए। पिछले रमजान में हमारे कुछ बंदे थे, लेकिन इस रमजान रोजा रखने के लिए वो बंदा नहीं है, कब्रिस्तान में है, आलमुल बरज़ख में है। और इसी तरह कुछ बंदों ने हमारे साथ खाना खाया पिया, रोजा रखा, लेकिन आजकल वो बिस्तर पे है, रोजा रखने की ताकत नहीं है उसमें, उसको शुगर लग गया, उसको गुर्दे का बीमार हो गया, उसको दिल का दौरा हो गया, रोजा नहीं रख सकता है। लेकिन अल्लाह सुब्हानहु व तआला हमको ताकत भी दिया और टाइम भी दिया, मोहलत भी दिया। अगर इसको मैं गनीमत न समझे, ये पहले जो महीना था इस तरह मैंने गुजारा, इसी तरह ये रमजान को मैं गुजारूंगा, फिर मेरे तरह शकीक कोई यानी जो बदबख्त बंदा कोई भी नहीं है। इसलिए अल्लाह सुब्हानहु व तआला से हम अभी से हमारे सारे गुनाहों को छोड़कर मैं अच्छा बनाना है। क्योंकि अल्लाह सुब्हानहु व तआला जो रमजान का टाइम आता है, रमजान का महीना आता है, जन्नत का सारे दरवाजा खुल जाता है और दोज़ख का दरवाजे को बंद कर देता है, और जो शर वाले चीजों को जो करते हैं शैतान को सारे को कैद में जाता है। लेकिन फिर भी इस दुनिया में अच्छे काम नहीं होते हैं, बुरी काम भी होता है। ये क्या वजह है? हमारे दिल अच्छा नहीं है। क्योंकि हमारे 2 दुश्मन हैं, एक तो शैतान तो कैद में है, लेकिन मेरा दिल शैतान वाला दिल है। फिर इसलिए मैं कौन सा काम कर रहा हूं? शैतान वाला काम कर रहा हूं, हरकत कर रहा हूं। अल्लाह सुब्हानहु व तआला कुरान में क्या बताया? शयातीनिल इंसी वल जिन, शैतान इब्लिसों में है और इसी तरह शैतान इंसानों में भी है। मलकानियत एक बंदे से जो चीज होता है, मलकानियत शैतानियत, अगर उसका दिल को वो अच्छी तरह बना लिया, फिर वो मलक का जो जैसा जो अल्लाह के लिए नाफरमानी नहीं करता है, फरमान करता है, इसी तरह वो अच्छा बंदा हो जाता है। एक बंदा उसका दिल में कोशिश नहीं किया, फिर वो शैतानियत बन जाता है, शैतान की तरह बन जाता है। वो शैतान भी कैद में होता है, लेकिन शैतान का काम करेगा। கணித்துக்குரிய மேலானவர்களே, ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தினுடைய கதவுகளை திறக்கிறான்.
நரகத்தினுடைய கதவுகளை மூடிவிடுகிறான். அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான்களை கட்டி விடுகிறான். அப்படி என்றால் ரமதானுடைய காலத்திலும் பாவமான காரியங்கள் நடக்கின்றதே, மோசமான காரியங்கள் நடக்குதே, தொழாமைக்கு வராமல் இருக்கிறார்களே, இவ்வாறெல்லாம் பல பல பாவங்கள் நடக்கின்றதே என்று கேட்டால் என்ன காரணம் என்று சொன்னால், கணித்துக்குரிய மேலானவர்களே, 2 எதிரிகள் இருக்கிறார்கள். முதல் எதிரி ஷைத்தான். ஷைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை கட்டி வைத்தான். இரண்டாவது என்னுடைய உள்ளம். என்னுடைய உள்ளம் சரிவர ஒழுங்கான முறைக்கு நான் அதை சரிவர பக்குவப்படுத்தாவிட்டால், நான் அதனை நல்லவர்களோடு சேர்ந்து பள்ளியோடு சேர்ந்து குர்ஆனை ஓதி அல்லாஹ்வை திக்ர் செய்து நான் என்னுடைய உள்ளத்தை நான் பக்குவப்படுத்தாவிட்டால் நான் ஷைத்தானை போன்று ஆகிவிடுகிறேன். ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், ஷயாத்தீனில் இன்சி வல் ஜின், ஜின்களிலும் ஷைத்தான்கள் இருக்கிறார்கள், அதே போன்று மனிதர்களிலும் ஷைத்தான்கள் இருக்கிறார்கள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை. மின் ஷர்ரில் வஸ்வாஸ், பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய, எங்களுடைய சிந்தனைகளை பராக்கக்கூடிய, ஊசாட்டங்களை உண்டு பண்ணக்கூடிய ஷைத்தான்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். மினல் ஜின்னதி வன்னாஸ், அவைகள் ஜின்களிலும் இருக்கின்றன, வன்னாஸ் மனிதர்களிலும் இருக்கிறார்கள், மனிதர்களிலும் இருக்கிறார்கள். அப்படி என்றால் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பக்குவப்படுத்தாவிட்டால், நான் என்னுடைய உள்ளத்தை குர்ஆன் ஓதக்கூடிய நிலைமையில், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நிலைமையில், ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது, இதை நான் ஒழுங்கான முறைக்கு பக்குவப்படுத்த வேண்டும், நான் என்னுடைய பாவங்களில் நான் மீட்சி அடைய வேண்டும், நான் இவ்வாறு நல்லொரு மனிதன் வாழ்ந்து மரணித்திருக்கிறார், இவர் வஃபாத்தாகி விட்டார் என்று நான் கவலைப்படுகின்றேனே, இவரின் மூலமாக எனக்கு கிடைத்தது முழுக்க முழுக்க லாபம் என்று எந்த நல்ல மனிதனை பற்றி நாங்கள் யோசிக்கின்றோமோ அந்த 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 மனிதனை போன்று நான் ஆகவில்லை என்றால், இந்த ரமலானுடைய மாதம் அடைந்தும் இந்த ரமலானுடைய மாதம் இதர மாதங்களை போன்று இருக்குமா இருந்தால், என்னை போன்ற ஒரு நஷ்டவாளி, ஒரு மூதேவி இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. கணித்துக்குரியவர்களே, குர்ஆனை பார்க்கின்றோம். நாங்கள் குர்ஆனை என்னுடைய வாழ்வில் எவ்வளவு நேரம் நான் படிக்கிறேன், ஓதுகிறேன். கணித்துக்குரியவர்களே, என்னை உட்பட மொபைல் இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் எவ்வளவு நேரம் மணித்தியாளர்கள் எங்களுடைய போனுக்காக நாங்கள் போனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எவ்வளவு நேரத்தை நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் மணித்தியால கணக்கு, ஒவ்வொரு மனிதனும் 1 மணித்தியாலத்துக்கு கூட மொபைல் யூஸ் பண்ணாமல் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, இது நான் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும். எந்த ஒரு மனிதனும் 1 மணித்தியாலத்துக்கு குறைய போன் பார்ப்பது கிடையாது. 1 மணித்தியாலத்துக்கு மேலதான். ஆனால் இந்த குர்ஆனை நான் எவ்வளவு நேரம் பார்த்திருக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குர்ஆனை நான் பார்த்து எவ்வளவு நேரம் ஓதி இருக்கிறேன். நான் ஒரு ஹதீஸை வாசித்து நான் எவ்வளவு நேரம் அதில் உள்ள விஷயங்களை வழங்கி இருக்கின்றேன். குர்ஆனும் ஹதீஸும் வழிகாட்டிகள், எங்களுடைய வாழ்க்கைக்கு படிப்பினை இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. இதனை படிக்காமல், இதில் கவனம் செலுத்தாமல், எல்லா நாட்களும் ஒரே நாட்களை போன்று, எல்லா மாதங்களும் ஒரே மாதங்களை போன்று என்னுடைய வாழ்க்கை இருக்குமா இருந்தால், நான் அல்லாஹ் எனக்கு சான்ஸை, சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி நல்ல மனிதனாக மாறவில்லை என்று சொன்னால், என்னையும் உங்களையும் போன்ற கண்ணியத்துக்குரியவர்களே, நஷ்டவாளிகள் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला हमको बहुत चांसेस देते हैं. अल्लाह अगर पकड़ना चाहे वो पकड़ सकता है गुनाह करने के टाइम, लेकिन फिर भी अल्लाह ने हमको ये नहीं पकड़ा. हम कितने गुनाह करते हैं, अगर अल्लाह ने चाहा, अल्लाह बहुत सामने, इंसान के सामने वो निकाल जाता है, उसको इजहार कर देता है. लेकिन अल्लाह ने इस तरह नहीं किया है. सत्तारुल अयूब, अल्लाह ने आइब को छुपाने वाला है. और इसी तरह रहमान रहीम, बहुत नरम दिल वाला है, हमारे लिए बहुत चांसेस देता है. इसलिए ये रमजान को भी मैं गनीमत समझकर, उसको मैं गनीमत समझना चाहिए. उसमें मैं किस तरह एक कुरान को तरतीब करके मैं एक दिन में कितना जुज़ू पढ़ना चाहिए, मैं किस टाइम अल्लाह के लिए जिक्र करना चाहिए, इस तरह मैं उसके लिए खुत्ता बनाना चाहिए, उसके लिए प्रोजेक्ट बनाना चाहिए. अभी भी मेरा दिल में, मेरा सोच में ये होना चाहिए, वरना हमारे तरह एक कोई बंदा नहीं होगा. इसलिए ये रमजान आया हुआ है, उसको हम गनीमत समझ के उसमें अमल करके अल्लाह के पास रुजू करना है. सिर्फ इबादत का मस्जिद नहीं है. अल्लाह सुब्हानहु व तआला हर जगह को मस्जिद बना रखा है. अगर वक्त का नमाज का टाइम हो गया, अगर ये जगह साफ सुथरा हो, ये हमारे लिए मस्जिद है, नमाज पढ़ सकता है.
इसी तरह हमारे कमरा को भी मस्जिद बनाए, हमारे फैक्ट्री को भी मस्जिद बनाए। रमजान का टाइम में नमाज का टाइम हो गया, हम फैक्ट्री में एक जगह बना ले, सजनी से पूछे मेरे लिए एक जगह दे दे, जरूर दे देगा। हम नहीं बात करते हैं, हम सिर्फ सैलरी के बारे में बात करते हैं, हम सिर्फ सैलरी पे बात करते हैं। नमाज के लिए टाइम नहीं पूछते हैं, जुमा के लिए टाइम नहीं पूछते हैं, हम किधर जा रहे हैं। अल्लाह ने हमसे पूछ रहा है फ़ाइन तज़हबून, आप लोग किधर जा रहे हैं। கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானுடைய காலம் வந்திருக்கிறது. நாங்கள் கொம்பனிக்கு செல்லும் போது, ஃபேக்டரிக்கு செல்லும் போது நாங்கள் முதலாவதாக பேசுகின்ற வார்த்தை சம்பளம் எவ்வளவு. நாங்கள் யாரும் ஃபேக்டரியில் தொழுவதற்கு இடம் கேட்பது கிடையாது, ஜும்மாவுக்கு செல்வதற்கு நேரம் கேட்பது கிடையாது. அந்த பொஸ்மார்களிடம் நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் முன்வைத்தால் நிச்சயமாக ஒரு டைம் தர காத்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, என்னையும் உங்களையும் போன்ற நாங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம், அல்ல எங்களை பார்த்து கேட்கின்றான் फ़ाइन तज़हबून, நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் நேரத்தை காலத்தை புரிந்து எல்லாருக்கும் மரணம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேரங்கள் காலங்கள் பறந்து செல்கிறது. 2025 2 மாதங்களை கடத்தி விட்டோம். கண்ணியத்துக்குரியவர்களே, टाइम बहुत जल्दी से गुजरता है। इस साल में हम 2 महीना हम खत्म कर चुका है, सिर्फ 10 महीना बाकी है और जल्द मौत भी आ रहा है। इसलिए हम उसको गनीमत समझकर रमजान को अच्छी तरह हम बनाना है। अल्लाह उसके लिए हम सबको तौफीक अता फरमाए। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु।